கானா பாடல்கள்லாம் கூட நான் கூட கானா பாடலில் அபலை அஞ்சுகம்னு அந்த 1957 வந்தது ஒன்று, அதில் ஒரு கானா பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது, டிஆர் மகாலிங்கம் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் தேர் லைஃப். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா இதுலேயும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்? அது சமீபம்னு சொல்ல முடியாது, தசரா. ஆ, அதில் வந்து ஒரு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், அதெல்லாம் ரொம்ப ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதில் தசராவில் வந்து என்னென்னா, இட் லீவ்ஸ் அ சர்டன் வேர்ல்ட் இன் மை மைண்ட். அதனுடைய கேமரா ஒர்க்கு, அதனுடைய லைட்டிங்கு, அந்த இடத்துல ஒரு கிராமத்துக்கு வெளியில் ஒரு இந்த கடை இருக்குது, தண்ணி கடை, சாராய கடை, அங்கே மக்களினுடைய சேர்றது, அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க அதில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பொதுவாகவே பாடல்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப வருத்தமானது தான். இப்போ சாங்ஸு சினிமாவில் வந்து வரல அப்படிங்கிறதுனால சினிமாவில் பாட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு, சினிமா எடுக்கிறவங்க தான் சொல்லணும் சினிமாவில் பாட்டு வேணுமா, அவங்களுக்கு பாட்டு வேணுமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் என்னுடைய இது என்னென்னா, பலவிதமான பாடல்கள் மக்களை வந்து அடையணும் இல்லையா? அது சமூகமாக சொல்கிறேன் நான். அது வரமாட்டேங்குது. அது வந்து பண்ணால் அவன் வந்து தானாக பண்ணி ஏதோ யூடியூப்பில் போட்டு அப்படி போகிறதே தவிர அது ஒரு ஃபங்க்ஷனலாக வரமாட்டேங்கிறது. பெங்காலியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர சங்கீத்னு இருக்குது, அதே மாதிரி ஷாமா சங்கீத்னு ஒன்று இருக்குது, நஸ்ரூல் கீத்தின்னு இருக்குது. இந்த மாதிரி அதில் ஒரு 7-8 விதமான சங்கீத வகைகள்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றுமே காணும். அப்போது இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய குறைபாடுகள்.